யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். எக்ஸோடஸ் chapter 33 verse 14 to 16. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். தொடர்ந்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், மாலை 6 மணி கூட்டம் மறந்துடாதீங்க. பிரதர் ஐசக் ஜோ ஊழியம் செய்ய வருகிறார். அதே போல் வருகின்ற வெள்ளிக்கிழமை விசேஷித்த விடுதலை சுகமாக்கும் ஃபாஸ்டிங் ப்ரேயராக்கும் 10 மணிக்கு தயவு செய்து வியாதியஸ்தர்கள் பிசாசு பிடித்தவர்களுக்கு அழைத்து வாருங்கள். பாஸ்டர் ஜெய்வீர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை மோசேக்கு சொல்லுகிறார். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், தேவனுடைய பிரசன்னத்தை நாம் எப்படி அதிகமாக அனுபவிப்பது. How to experience the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். மோசேயும் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக தான் இருந்தான். அப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது மோசே சொல்லுகிறான், ஆண்டவரே உமது பிரசன்னம் மாத்திரம் எங்களோடு கூட வரவில்லை என்றால் இந்த இடத்துலேருந்து நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லி. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு வைராக்கியம் பாருங்க. இந்த வசனத்தை வச்சு தான் அந்த பாட்டு எழுதியிருக்காருன்னு நினைக்கிற அருமையான ஐயா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவரே நாங்க விசேஷித்தமானவர்கள் என்பதை எப்படி ஜனங்கள் கண்டுகொள்ள முடியும்? நாங்க விசேஷமானவர்கள் என்பதை உமது பிரசன்னம் எங்களோடு கூட வர்றதுனால தான் கண்டுகொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதே போல தான் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் விசேஷமானவர்கள் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு தேவ பிரசன்னம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஜனங்கள் நம்மை விசேஷமானவர்கள் என்று அடையாளம் கண்டு கொள்வார்கள். கேத்ரின் குல்மன் என்று சொல்லப்படுகிற அருமையான தேவனுடைய ஊழியக்காரி ஒரு இடத்துல அவங்க சாதாரணமாக தான் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் அங்கே நின்று வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனால் இவங்க நடந்து போகும்போதே அங்கே இருக்கிற மக்கள் தேவ பிரசன்னத்தில் அப்படியே கீழே விழுந்தாங்க. ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா ஆண்டவருக்கு? ஹல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க, நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போதே பிசாசு ஆட ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் நடந்து போகும்போதே ஜனங்க தேவ வல்லமைகளை கீழே விழ போகிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன்னு ரொம்ப 50-50 இருக்குது. நீங்க நடந்து போகும்போதே தேவ பிரசன்னத்தை ஜனங்க உணர போறாங்க. அல்லேலூயா. நீங்க ஒரு அறைக்குள்ள கடந்து போகும்போது உங்களை பார்த்து சொல்லுவாங்க, பிரதர் நீங்க வந்ததுல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது, நீங்க வந்ததுனால ஆபீஸ்ல ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய பிரசன்னம் தான் பிரியமானவர்களே அந்த வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. அல்லேலூயா. இந்த பிரசன்னத்தை அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் உணர வேண்டுமானால் 7 முக்கியமான காரியங்களை உங்க முன்பதாக வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிக்கலாம். Acts chapter 3 ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படியாக, இளைப்பாறுதல் காலங்கள் என்று சொல்லும்போது அது தேவனுடைய பிரசன்னம் வல்லமையாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வர வேண்டுமானால் முதலாவதாக உண்மையாக மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. உண்மையாக மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லும் போது இதை 2 விதமாக நாம் பிரிக்கலாம். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையாக மனம் திரும்ப வேண்டும். ஒரு மனிதன் உண்மையாக மனம் திரும்புவான் என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே அதற்குரிய கனிகளை நம்மால பார்க்க முடியும். ஹல்லேலூயா.
இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், இன்றைக்கு கிறிஸ்தவம் என்று சொல்லப்படுகிறது ஒரு வெளியரங்கமான ஒரு தோற்றமாக மாறிவிட்டது பிரியமானவர்கள். ஏதோ ஒரு சபையிலே அங்கத்தினராக நான் ஆகிவிட்டால் அந்த ஃபார்மை நான் ஃபில்அப் பண்ணிட்டா நான் பரலோகம் போயிடலாம் என்று சொல்லி யோசிக்கிறார்கள். ஃபார்மை ஃபில்அப் பண்றதுனாலயோ ஒரு சபையில் அங்கத்தினராக இருக்கிறதுனால நம்ம பரலோகம் போக முடியாது. ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு ஆண்டவருக்குள்ள வேண்டும். ஆமென். ஒரு உண்மையான ஒரு இருதயத்தோடு பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு ஒரு மனிதன் அந்த பாவத்தை அறிக்கை செய்து, ஆண்டவரே உமது இரத்தத்தால் என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தமாக்கும், உம்மை நான் ஆண்டவராக தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி என்றைக்கு ஒரு மனிதன் உண்மையான இருதயத்தோடு ஒப்பு கொடுக்கிறானோ அன்றைக்கு தான் உண்மையான மனம் திரும்புதல் பிரியமானவர்களே. அப்படி மனம் திரும்பாமல் ஒரு மனிதனோ மனுஷியோ ஞானஸ்தானம் எடுப்பார்கள் என்றால் வெளியே இருக்கும்போது காய்ந்து போன பாவியாக இருப்பார்கள். உள்ளே போயிட்டு வெளியே வரும் பொழுது நனைந்த பாவியாக தான் வெளியே வருவார்கள். கல்யாணத்துக்காக ஞானஸ்தானம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானஸ்தானத்துக்கு முன்பதாக ஒரு மனிதன் உண்மையாக மனம் திரும்பி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு முறை ஒரு பாஸ்டர் ஒரு சபையில பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். முன்னாடி உட்கார்ந்துற சகோதரி அவர் சொல்ல எல்லா குறிப்புக்கும் ஆமேன் அல்லேலூயா ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி கொண்டிருந்தாங்க. முடிஞ்ச உடனே அவர் அந்த சிஸ்டரை விஷ் பண்ணிட்டு சொன்னாரு, சகோதரி ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல, நீங்க எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அவங்க சொன்னாங்க, என் மருமகன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு யோசித்தார், ஏதோ காதுல ஏதோ பிரச்சனை. சிஸ்டர் நீங்க எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க? என் மருமகன் பாஸ்டர். மூணாவது முறை சொன்னாரு, சிஸ்டர் நீங்க எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க? அதான் ஏன் சொல்லிட்டேனே என் மருமகன் பாஸ்டர்னு சொல்லி திருப்பி கேட்டுட்டு இருக்கிறீ அப்படின்னு. அதனுடைய அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? மருமகன் பாஸ்டரா இருக்கிறாரு, இவங்க என்ன பண்ணல, இன்னும் ரட்சிக்கப்படல. மருமகன் பாஸ்டரா இருக்கலாம், மாமா பாஸ்டரா இருக்கலாம், தாத்தா பாஸ்டரா இருக்கலாம், யார் பாஸ்டரா இருந்தாலும் தனிப்பட்ட விதத்துல ஒரு மனிதன் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழுமையாக ஆண்டவருக்கு என்று வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆண்டவர் சிலுவையில செய்த காரியத்தை விசுவாசித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசித்து, தனிப்பட்ட ரீதியாக ஆண்டவரை அழைக்காமல் ஒரு மனிதன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாது. முதலாவதாக ரட்சிப்பிலே உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அடைய முடியும். இரண்டாவதாக 2 நாளாகமம் அதே குறிப்பில் 2வது பகுதியை பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். தங்கள் பொல்லாத வழிகள் என்ன வழிகள்? என்ன வழிகள்? பொல்லாத வழிகள். நான் சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க. பைபிள் தான் சொல்லுது. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களாகிய நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். எனக்கு தெரியும் இதுக்கு ஒரு ஆமேனும் வராதுன்னு. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களாகிய நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். ஒரு பெரியவர்கிட்ட நேற்றைக்கு நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மகளை குறித்து அவர் சாட்சி சொல்லுகிறார். என்ன சாட்சி என்றால், என்னுடைய மகள் மறுபடியும் பிறந்தேன் என்று சொல்லுகிறாள், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார், பலவிதமான ஆவிக்குரிய ஆலயங்களுக்கு கடந்து போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு துளி கூட என்ன அவங்களால நேசிக்க முடியல அப்படின்னு சொல்றார். என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுறாங்க, எனக்கு ஒரு அன்பான வார்த்தை பேச முடியல, நான் அந்த ரூம்குள்ள வந்தாலே கெட் அவுட் என்று சொல்லி வெளியே துரத்துறாங்க. அப்போ அவருடைய கேள்வி என்னவென்றால், இது எப்படிப்பட்ட ரட்சிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஏரியாவில் இன்னும் என்ன பண்ணல, அவங்க மனம் திரும்பவில்லை. பிரியமானவர்களே, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ
இரக்கம் பெறுவான். சங்கீதம் 51 7ஆம் அதிகாரத்தை படி 7ஆம் வசனத்தை படிங்க. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். அப்பொழுது நான் சுத்தமாவேன். அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும். என்னை கழுவியருளும். அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். வெண்மையாவேன். எப்போ இந்த வசனத்தை அவர் எழுதுகிறார் என்றால், அவர் பாவம் செய்த பிறகு தீர்க்கதரிசி வந்து தெளிவாக அந்த பாவத்தை உணர்த்தின உடனே தாவீது மனம் திரும்புகிறான். அல்லேலூயா. மனம் திரும்பி இந்த சங்கீதத்தை எழுதுகிறான். இது பாடலாக அநேகர் பாடுகிறார்கள். சுத்த இருதயத்தினிலே உண்டாக்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறுகிறான். ஒருவேளை இந்த காலைவேளை நம்முடைய வாழ்க்கையில சற்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கலாம். இன்னும் அறிக்கை செய்யாத பாவங்கள் ஏதாவது உண்டா பிரியமானவள்? அப்படி இருக்குமானால் உடனே நாம் அறிக்கை செய்வோமானால் ஆண்டவர் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை விலக்குவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உணர்த்தும் போது, பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்தும் போது உடனடியாக நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். ஆதலால் நான் நிருபத்தினாலே பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதுகிறார், அந்த விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். நன்றாக கவனிங்க. ஆதலால் நான் நிருபத்தினாலே உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்ச பொழுதாகிலும் உங்களை துக்கப்படுத்தினதென்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்கள். பவுல் ஒரு கடினமான நிருபத்தை எழுதுகிறார். வேத நிபுணர்கள் சொல்றார்கள், இந்த நிருபம் இந்த லெட்டர் மாத்திரம் கிடைக்கல, அது தொலைஞ்சு போயிடுச்சுன்றாங்க. அந்த லெட்டர் நிமித்தமாக நீங்க துக்கம் அடைந்தீங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? தேவனுக்கேற்ற துக்கம் உங்களுக்குள்ள உண்டாச்சு, பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவாக மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. மனம் திரும்புதலுக்கு ஏதோ ஒரு துக்கம் உங்களுக்குள்ள வந்துச்சு. நான் எழுதின அந்த கடினமான லெட்டர் மூலமாக உங்களுக்கு துயரம் வந்துச்சு, உங்களுக்கு துக்கம் வந்துச்சு. ஆனாலும் அந்த துக்கத்தின் மூலமாக நீங்க சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செஞ்சீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எழுப்புதலை நாம் காண வேண்டுமானால் முதலாவதாக நாம் நம்முடைய குறைகளை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு எப்பவுமே என்ன பழக்கம்? எப்பவுமே நேரம் அந்த பக்கம்தான் காமிப்போம். அப்படி காமிக்கும் போது என்ன ஆகுது? 3 விரல் திரும்பி காமிக்குது, இன்னொரு விரல் மேலே காமிக்க. அடுத்த முறை அப்படி காமிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து காமிங்க. அசூசா ஸ்ட்ரீட் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாயிட்டு. நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த எழுப்புதல் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஒரு 3-4 பேர் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. எதற்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க? ஆண்டவரை எழுப்புதலை தாரும், ஆண்டவரை இதை செய்யும், ஆண்டவரை அதை செய்யும், ஆண்டவரை அற்புதங்களை செய்யும் என்று அவங்க ஜெபம் பண்ணல. அவங்க ஜெபித்த ஜெபம்லாம், ஆண்டவரே எங்கள் குறைகள் குற்றங்களை மன்னியும், ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும், ஆண்டவரே இந்தந்த சுவாபங்கள் எங்கள்கிட்ட இருக்குது, ஆண்டவரை எங்களை சுத்திகரியும் என்று சொல்லி தொடர்ச்சியாக அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. பல வாரங்களாக மாதங்களாக ஜெபித்து கொண்டே தங்களை சுத்திகரித்து கொண்டே இருந்தார்கள். நடந்த காரியம் என்ன? திடீரென்று ஒரு நாள் ஆவியானவர் அசைவாடினார். ஹல்லேலூயா. எழுப்புதல் அமெரிக்க தேசத்துல வெடித்தது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உலகம் எங்கும் அந்த எழுப்புதல் பரவினது. பிரியமானவர்களே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடந்தது. எப்படி ஆரம்பித்தது? கிறிஸ்தவர்கள் முதலாவதாக மனம் திரும்பினார்கள், தங்கள் குறைகளை உண்மையான நிலையை ஒத்துக்கொண்டார்கள். ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அசைவை ஏற்படுத்தினார். தேவ மகிமையை உணர வேண்டுமானால் முதலாவதாக நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவதாக 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிப்பீர்களானால், வகுப்புகளின் முறைகளை பாராமல்
ஆசாரியர் எல்லோரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். ஆசாரியர்கள் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். இதனுடைய சரியான அர்த்தம் என்னவென்றால், ஆசாரியர்கள் தங்களை பிரித்து கொண்டார்கள். இரண்டாவதாக, ஆண்டவருடைய மகிமையை நாம் காண வேண்டுமானால் நாம் உண்மையாக நம்மை பிரித்து கொள்ள வேண்டும். தீட்டுப்படுத்துகின்ற காரியங்களிலிருந்து நாம் நம்மை பிரித்து கொள்ள வேண்டும். We have to separate ourselves from everything that defiles us. தீட்டுப்படுத்துகின்ற காரியங்களிலிருந்து நம்மை பிரித்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு தீட்டுப்படுவதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. போன வாரம் சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சோடனே வீட்டில் போய் எதை ஆன் பண்ணுறோம், டிவி ஆன் பண்ண உடனே எது இருக்குது? தீட்டுப்படுத்துகின்ற அநேக காரியங்கள் இருக்குது பிரியமானவர்களே. அது டிவியாக இருக்கலாம், அது சீரியலாக இருக்கலாம், அது சினிமாவாக இருக்கலாம், அல்லது தேவனுக்கு பிடித்தமில்லாத ஒரு உறவாக இருக்கலாம், தவறான வார்த்தைகளை பேசுவதாக இருக்கலாம், இச்சையான காரியங்களை பேசுவதாக இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் பிரியமானவர்களே, அவைகளை நாம் உதறி தள்ளிவிட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான பாட்டு உண்டு, நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவன். ஹல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க பிரித்தெடுக்கப்பட்டீங்க. ஒரு உண்மையான பழைய கதை எனக்கு ஞாபகம் வருகிறது. அந்த கதையினுடைய உண்மையான நடந்த சம்பவம், ஒரு கழுகு குஞ்சு கோழி குஞ்சுகள் மத்தியிலே அது வளர ஆரம்பிக்குது. அப்போ இந்த கழுகு குஞ்சு இந்த கோழி குஞ்சுகள் எதெல்லாம் செய்கிறதோ அதையெல்லாம் அந்த கழுகு குஞ்சு செய்யுது. ஏன்னா அது என்ன யோசிக்குது, நானும் ஒரு கோழின்னு சொல்லி. அப்போ அந்த கோழி குஞ்சுகள் கீழே இருக்கிற அந்த அழுக்கையும் அந்த புழுவையும் சாப்பிடும்போது இந்த கழுகு என்ன பண்ணுது, இதுவும் அதை கொத்தி கொத்தி அப்படியே சாப்பிடுகிறது. இந்த கோழி குஞ்சுகள் பயந்து அந்த தாய் கோழிக்கிட்ட போய் ஒளிந்து கொள்ளும் போது இதுவும் போய் ஒளிந்து கொள்கிறது. இது என்ன யோசிக்கிறது, நானும் ஒரு கோழி குஞ்சு என்று சொல்லி. வளர 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 அந்த கோழி குஞ்சுகள் செய்கிறதே இதுவும் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பிரச்சனை அதுதான் பிரியமானவர்களே. நீங்களும் நானும் கழுகுகள். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு ஈகிள். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான். சத்தமா சொல்லுங்க. சில சமயம் நம்ம சொல்றது ஏதோ இவரு சொல்றாரு சொல்லிட்டு போயிட்டே இருப்போன்ற மாதிரி இருக்கு. நல்லா சத்தமா சொல்லுங்க, நான் ஒரு கழுகு, நான் பறக்க பிறந்தவன். சொல்றத நல்ல விசுவாசத்தோடு சொல்லாம, நான் பறக்க பிறந்தவன். நல்ல ஒரு கைத்தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. கழுகை போல அழைக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, இன்னைக்கு கோழி குஞ்சுகள் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். கோழி குஞ்சுகள் அழுக்க சாப்பிட்டுட்டு இருக்கு, அதே அழுக்கு நம்மளும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். கோழி குஞ்சுகள் புழுவை சாப்பிடுறது, அதே புழுவை சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ ஒரு கழுகு. ஹல்லேலூயா. நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். இந்த கழுகும் அப்படியே வளர்ந்து கொண்டிருந்தது. கோழி குஞ்சுன்னு யோசிச்சுட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் வானத்திலேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு. தாய் கழுகு மேலேருந்து சத்தம் போட்டுச்சு. அன்னைக்கு தான் ஒரு உணர்வு வந்துச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்னைக்கு தான் ஒரு உணர்வு வந்துச்சு. நான் ஒரு கோழி குஞ்சு அல்ல, நான் ஒரு கழுகு என்ற ஒரு உணர்வு வந்துச்சு. ஹல்லேலூயா. உடனே செட்டைகளை அடித்து பறக்க ஆரம்பித்தது. போய் அந்த வேலியில போய் அப்படியே உட்கார்ந்து கொண்டது. இரண்டாவது முயற்சி மரத்தின் மீது ஏறினது. மூன்றாவது முறை தாய் கழுகு சத்தமாக வானத்திலிருந்து சத்தம் போடும்போது சிறகுகளை அடித்து உயரே பறந்து சென்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காத்திருந்து பலன் பெறுவேன், கழுகு போல பறப்பேன், காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. கரங்களை உயர்த்தி, காத்திருந்து பலன் கழுகு போல பறப்பேன், காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, எல்லாம் எனக்கு நீரே. சொல்லுங்க,
இயேசுவே 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 எல்லாம் எனக்கு தந்தையே 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 ஓ தந்தையே எல்லாம் எனக்கு ஆவியே 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 ஆவி எல்லாம் எனக்கு நீ. ஹல்லேலூயா. உங்க கை எப்படி பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே உதற வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும், சில பேர் பண்ண மாட்டீங்க. ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே உதற வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அந்த சீரியல இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு உதறி போடுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டி கொடுங்க. ஹல்லேலூயா. உங்களை கேட்பாங்க, இன்னைக்கு பாஸ்டர் என்ன சொல்லி கொடுத்தாரு? ஹல்லேலூயா. உதற சொன்னார். நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமையை காண வேண்டுமான அந்த ஆசாரியர்கள் தங்களை பிரித்து அந்த தீட்டுப்படுத்துகின்ற காரியங்களிலிருந்து தங்களை பிரித்து எடுத்தார்கள். அந்த அதிகாரம் முடியும் போது நீங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகிமை இறங்கினது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக தேவனுடைய மகிமையை நாம் காண வேண்டுமானால் உண்மையான ஒரு மனம் தேவை. அதே 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 2 Chronicles chapter 5 and verse 13. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி, அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி, பூரிகைகளை ஊதி. போதும். எப்படி ஊதுனாங்கன்னா, எப்படி ஊதுனாங்க? வாயால ஊதுனாங்கன்னு சொல்லாதீங்க. அவர் எப்படி ஊதுனாங்க? ஒருமிக்க பூரிகைகளை ஊதினார்கள். அதற்கப்புறம் என்ன நடந்துச்சு? கடைசியில் தேவனுடைய மகிமை வந்து இறங்கினது. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். பக்கத்துல கையை பிடிச்சுக்கோங்க. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல ஒரு கைட்டு கொடுங்களா? ஹல்லேலூயா. நன்றாக யோசித்து பாருங்க. ஒவ்வொரு ஆராதனைக்குள்ள நீங்க வரும் பொழுது எல்லாருடைய நோக்கமும் ஆண்டவரை மாத்திரம் உயர்த்த வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாருடைய நோக்கமும் இன்றைக்கு நான் தேவனுடைய மகிமையை நான் காண வேண்டும். இன்றைக்கு என்னுடைய வாயினால், என்னுடைய இருதயத்தினால, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரே நோக்கத்தோடு வருவோமானால் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-2 படிக்கலாம். இன்னும் அநேக வசனங்கள் இருக்கு. ஒரு சில வசனங்களை மாத்திரம் பார்த்து நாம் கடந்து செல்லலாம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும், பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். வந்திருந்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஓரிடத்துல வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? உட்கார்ந்திருந்தாங்க. ஜெபமும் பண்ணல, உட்கார்ந்திருந்தாங்க. ஜெபமும் பண்ணல, முழங்காலும் போடல. முழங்கால் போடுறது தப்பு இல்லை. முழங்கால் போடுறவங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆனால் முழங்கால் போடாதவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஓரிடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? உட்கார்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்க ஒருமனப்பட்டதுனால ஆவியானவர் முதல் முறையாக அங்கே அசைவாடினார். ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா.
முதல் முறையாக பெந்தேகோஸ்தின் நாள், அதில் தான் பென்டிகாஸ்டல் மூமெண்ட் என்ற பெயரே வந்தது. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக அசைவாடினார். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஒருமனப்படும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்க குடும்பத்துல நீங்க ஒருமனப்படும் போது, உங்க குடும்பமாக நீங்க சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்க குடும்பத்துல பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஊழியக்காரர் இவ்வாறாக சொன்னார், a family that prays together stays together. ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு குடும்பம் எப்பொழுதும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளும். இன்றைக்கு நம்முடைய குடும்ப ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கு? அவர் வரமாட்டாரு, பிள்ளைங்க வரமாட்டாங்க, இவங்க வரமாட்டாங்க, அவங்க வரமாட்டாங்க, சாக்கு புக்கு சொல்லி கொண்டிருக்கிறோமா? ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம், வேகமாக கடந்து போகிறேன், 3ஆம் 4ஆம் வசனத்தை சீக்கிரமா படிக்கலாம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். ஜாக்கிரதையா இருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. மேட்டரே இருக்காது அங்க, இருந்தாலும் ஒரு சண்டை. ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நார்த் இந்தியாவில் ஒரு டிராமா நடந்தது, இது சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஜீசஸா நடிக்கிறவருக்கும் சாட்டை அடிக்கிறவருக்கும் பிரச்சனை. கடைசி சீன், எல்லா சீனும் நல்லா போயிட்டு இருக்கு, கடைசி சீன் சாட்டை அடிக்கிற விவஸ்தா. இதுவே தருணம், கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டதுன்னு போட்டு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கிறாரு. ஜீசஸா நடிச்சவர் பொறுத்து பார்த்தாரு. கடைசியில் அவரு சாட்டையை பிடிங்க அவரு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பார்க்குறவங்களாம் இயேசு அடிக்கிறாருப்பா அப்படின்னு போனாங்க கூட்டத்தை விட்டு. எப்படி ஒரு சாட்சி பாருங்க. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஒருவரை ஒருவர் மிதிப்போம், இல்ல சாத்தானை மிதிப்போம். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, வேற யாரும் எதிரி இல்ல, சாத்தான் ஒண்டிதான் எதிரி. ஹல்லேலூயா. ஒருமைப்பாட்டை நாம் காத்துக்கொள்ளும் போது தேவ பிரசனம், தேவ மகிமை நம்ம வாழ்க்கையில வெளிப்படுகிறது. 4ஆவதாக வேகமாக கடந்து போகிறேன், 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 Chronicles chapter 5 and verse 13. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. 4ஆவதாக அவர்கள் ஸ்தோத்தரித்து பாடினார்கள். சங்கீதம் 22:3 படிங்க. சங்கீதம் 22:3. சங்கீதம் 22:3. Psalm 22 and verse 3. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவன் நீரே பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் துதிக்கும் பொழுது, நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை மூடுகிறதாக இருக்கிறது. நம்முடைய துதி, நம்முடைய ஆராதனை, நம் நன்றி செலுத்துகிறது ஆண்டவருக்கு ஒரு சிங்காசனத்தை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம அந்த துதியின் சிங்காசனத்தை நாம் உண்டாக்கும் பொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்தும் போது, அந்த சிங்காசனத்துல வந்து அவர் அமரும் பொழுது எல்லா சூழ்நிலைகளும் அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லப்படுகிறது ஆண்டவர் நமக்கு செய்ததை எல்லாம் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுவது. துதி என்று சொல்லுவது அவருடைய குணாதிசயங்களை சொல்லி சொல்லி அவரை மகிமைப்படுத்துவது. ஹல்லேலூயா. எல் ஷடாய், யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, அவருடைய குணாதிசயங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் வாக்கு மாறாதவர். அந்த குணாதிசயங்களை சொல்லி சொல்லி நாம் துதிக்கும் பொழுது அவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் வந்து இறங்கும். பிரியமானவர்களே, அது உங்க ஆபீஸாக இருக்கலாம், உங்க பள்ளிக்கூடமாக இருக்கலாம், உங்க வேலை ஸ்தலமாக இருக்கலாம், உங்க குடும்பமாக இருக்கலாம். நீங்க எங்கிருந்தாலும் நீங்க ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய குணாதிசயங்களை சொல்லி அவரை துதிக்கும் பொழுது அவரே இறங்கி வந்து யுத்தத்தை நடப்பிப்பார். ஹல்லேலூயா. அதுதான் நடந்த 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா, வீட்டில் போய் படிச்சு பாருங்க. யோசபாத்னு ஒரு ராஜா இருந்தார். அவர் என்ன பண்ணாரு? யோசபாத் என்ற ராஜா துதி செய்ய தொடங்கின போது யோசபாத் ராஜாவும் மூப்பர்களும் சேர்ந்து என்ன டிசைட் பண்ணாங்க? வர்ஷிப் லீடர்ஸையும் மியூசிஷியனையும்
யுத்தம் நடக்கிற இடத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. யோசித்து பாருங்க, திடீர்னு சொல்லி ஒருவேளை வராது, இந்தியா பாகிஸ்தான் வார் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு வெளிப்பாடு வருது, கிறிஸ்தவங்களுக்கு கூப்பிடுவோம், எல்லா சபைகள் இருக்கிற ஆராதனை வீரர்கள் வாங்க, எல்லா மியூசிஷியன்ஸும் வாங்க. என்ன சொல்லுவாங்க? அடியன் இங்கே இருக்கிறேன்னு வேற யாராவது அனுப்பும். நம்ம மியூசிஷியன்ஸ் அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். யோசித்து பாருங்க, அவங்க நிலைமையை யோசித்து பாருங்க. அவன் கத்தியும் எல்லாத்தையும் வச்சு நின்று இருக்கிறான். இங்க என்ன, இங்க யார் நிற்கிறான்? கொயர் நின்றுட்டு இருக்குது. கோலியாத்து தாவீதை பார்த்த மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன சொல்லி துதிச்சாங்க அதை மாத்திரம் படிங்க. அந்த 21ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 21 கடைசி பகுதியே. அவர் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடுவோம். தாண்டி பிரச்சனை உங்களுக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தனை, அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், நல்ல கையை தட்டி பாடுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, எழுந்து பாடு, அல்லேலூயா பாடு, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு, கழித்து பாடு, அல்லேலூயா ஆமென். ஹalleluya hallelujah 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 hallelujah. கொஞ்சம் உடம்பு அசைச்சுனா பாடுங்களே. hallelujah 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 hallelujah. Oh hallelujah 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 hallelujah. மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, போற்றி பாடு, அல்லேலூயா ஆமென். துதித்து பாடு, கழித்து பாடு, அல்லேலூயா ஆமென். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து உங்க பிரச்சனையை மறந்துருங்க. ஹalleluya 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 ஹalleluya. ஓ ஹalleluya 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 ஹalleluya. கடைசி முறை ஹalleluya 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 hallelujah 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 hallelujah. நல்ல ஜோரா ஒரு கை தட்ட ஆண்டவருக்கு. ஹalleluya. எவ்வளவு சத்தமா கை தட்ட முடியுமா ஆண்டவருக்கு? எல்லா பிசாசுகளும் இயேசுவின் நாமத்துல ஓடி போவதாக, எல்லா வியாதிகளும் இயேசுவின் நாமத்துல ஓடி போவதாக, எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்துல சுட்டரிக்கப்படுவதாக. ஹalleluya ஹalleluya. உட்காரலாம். ஹalleluya. இப்போ தான் ஆரம்பமே. ஹalleluya. 4 பாயிண்ட் தான் முடிஞ்சிருக்கு. தேவனுடைய மகிமையை காண வேண்டுமானால் உண்மையாக ஜெபிக்க வேண்டும். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம்
ஒன்றாம் வசனம். 2 Chronicles chapter 7 and verse 1. சாலமன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. இரண்டாவது வசனம் படிங்க. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. அடுத்தபடியாக ஐந்தாவதாக உண்மையான ஜெபம். சாலமோன் ஜெபித்த பிறகு என்னாச்சு? அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்தது. இரண்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய கர்த்தருடைய மகிமை. பாருங்க, உங்க பைபிளை பாருங்க. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. உள்ள போக முடியல. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற ஒரு நாள் வரும். அந்த நாள்ல தேவனுடைய மகிமை நம்முடைய ஆலயத்தை நிரப்பும். இன்னும் முடிக்கல, சொல்லி முடிச்சிடுறேன். புல்பிட்டில் இருக்கிற நாங்க ஒரு பக்கம் விழுந்து கிடப்போம், கீழே இருக்கிற நீங்க ஒரு பக்கம் விழுந்து கிடப்பீங்க. சிறு பிள்ளைகள் எழுந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காப்பார்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன். நிச்சயமாக அந்த நாள் ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி விசுவாசத்தோடு ஒரு அறிக்கை பண்ணுங்க. அந்த நாளுக்காக நீங்களும் நானும் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தூக்கமாக அல்ல. எப்படி ஜெபம் பண்ணணும்? ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சீக்கிரமாக படிக்கலாம். Acts 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. ஹல்லேலூயா. நாம் ஊக்கமாக ஜெபம் பண்ணும்போது தேவ மகிமை இறங்கும், அந்த இடம் அசைக்கப்படும். ஹல்லேலூயா. தொடர்ந்து படிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஊக்கமாக ஜெபம் பண்ணும்போது ஜெபம் தான் ஆண்டவருடைய மகிமை கீழே இறங்க செய்யும். ஹல்லேலூயா. ரெய்னார்ட் போங்கே என்று சொல்லப்படுகிற அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் இருக்கிறார். ஆப்பிரிக்கா முழுவதும் உலகத்தின் பல இடங்களில் போய் அவர் ஊழியம் செய்வார். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார். ஒரு முறை நான் பார்த்துட்டு இருந்தேன், அந்த வீடியோவில் அவர் ஸ்டேஜில் இருந்து ஃபயர் அப்படின்னு சொல்றாரு, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்றாரு. பரிசுத்தாவின் வல்லமை அப்படியே ஒரு அலையை போல போகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே தேவனுடைய வல்லமைகள் அப்படியே கீழே விழுறாங்க. ஆனா அதுக்கு என்ன ரகசியம் தெரியுமா பிரியமானவர்களே? அவர் அந்த பட்டணத்துக்கு போறதுக்கு முன்பதாக 2 வாரத்துக்கு முன்பதாக மன்றாட்டு ஜெப வீரர்கள் உள்ள போய் அவர்கள் மன்றாடி ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். அந்த ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிப்பார்கள். ஆண்டவரே, இந்த பட்டணத்தின் மீது உமது கரம் இறங்குவதாக, இந்த பட்டணத்தின் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, உமது கிரியை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அழுது புரண்டு அங்க இருக்கிற எல்லா சபை மக்களோடு கூட சேர்ந்து அவர்கள் ஜெபிப்பார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் அந்த 2 வாரம் ஜெபத்தை முடித்து இவர் வந்து இறங்குவார், பிரசங்கம் பண்ணுவார். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்தை நாம் அதிகரிக்க வேண்டும். 6ஆவதாக யாத்ராகமம் 40ஆம் அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்க. அதுல எதெல்லாம், முதலாவது 16ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். அந்த அதிகாரத்துல கற்பித்தபடியே செய்தான் என்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் அண்டர்லைன் பண்ணிட்டே வாங்கல. 19ஆம் வசனத்துல மறுபடியும் அதே வார்த்தை வருகிறது. வாசஸ்தலத்தின் மேல் கூடாரத்தை விரித்து அதன் மேல் கூடாரத்தின் மூடியை கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே என்ன பண்றான்? போட்டான். 21ஆம் வசனம் அப்படியே சொல்லுகிறது, 23ஆம் வசனம் அப்படியே சொல்லுகிறது, 25ஆம் வசனம் அப்படியே சொல்லுகிறது, 27ஆம் வசனம் அப்படியே சொல்லுகிறது, 29ஆம் வசனம் அப்படியே சொல்லுகிறது, 33ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசே ஆண்டவர் கொடுத்த வேலையை முடித்தான். உண்மையான ஒரு கீழ்ப்படிதல் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய மகிமை நிரப்பும். 34ஆம் வசனத்தை படிங்க, சீக்கிரமா படிங்க. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று.
தேவனுடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க கரெக்டா ஜெபம் பண்ணியிருக்கலாம், மற்ற காரியங்கள் எல்லாம் நீங்க கரெக்டா செஞ்சிருக்கலாம். ஆனா இன்றைக்கு நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நான் முழுமையாக கீழ்ப்படிந்திருக்கிறேனா? ஆண்டவர் என்னோடு கூட பேசின காரியத்துல நான் உண்மையா இருக்கிறேனா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறேன்னு சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்க்கலாம். மார்க் 1 9 13 நீங்க படிப்பீர்களானால், அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக வருகிறார். 10 படிங்க. மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பது. மார்க் 1:10. அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, அவர் பொறுமையா அதை படிங்க. அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதை கண்டார். எப்பொழுது பரலோகம் திறக்கப்பட்டுச்சு? ஆண்டவரே ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தார், கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதல் பிரியமானவர்களே, நமக்கு மேல இருக்கிற பரலோகத்தை அது திறக்கும். ஹல்லேலூயா. பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, முதல் படி கீழ்ப்படி, ஆண்டவர் பரலோகத்தை திறப்பாரு. ஹல்லேலூயா. ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம். ஜிம்பாப்வேல ஒரு அருமையான ஒரு விசுவாச குடும்பம் இருந்தது. ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், நீ புறப்பட்டு பக்கத்து தேசத்துக்கு போன்னு சொல்லி. மொசாம்பிக் என்று சொல்லப்படுகிற தேசம் என்று நினைக்கிறேன். இவர் குடும்பமாக, இவருக்கு எந்த ஒரு ட்ரைனிங்கும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், நீ கிளம்பி போப்பா அப்படின்னாரு. இவர் கையில் இருந்தது பைபிள் தான். இந்த பைபிளை தூக்கிட்டு அந்த மொசாம்பிக் தேசத்தில் நடக்க ஆரம்பித்தார். நடந்து ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அந்த தேசம் கம்யூனிஸ்டினுடைய கட்டளை இருந்தது. இவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் வல்லமையாக கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எழுப்புதலின் அக்கினி அந்த தேசத்தில் ஊற்றினார். எந்த அளவுக்கு ஊற்றினார் என்றால், கம்யூனிஸ்ட் ஆட்சியே கவிழ்ந்து விட்டது. நல்லதான் கைதட்டலாம் ஆண்டவருக்கு. சபைகளை கட்டினார், பள்ளிக்கூடங்களை கட்டினார், வேதாகம கல்லூரிகளை கட்டினார். ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாயிட்டு. எப்படி அது உண்டாயிட்டு? ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தைக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு என்ன பேசிக் கொண்டிருக்கிறார், எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார், அதற்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. தேவ மகிமை நீங்க காண்பீர்கள். 7வதாக சங்கீதம் 45:7. சங்கீதம் 45:7. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இது மேசியாவை குறித்த ஒரு தீர்க்கதரிசனமாக இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தினுடைய ரகசியம் என்னவென்றால், நீதியை நேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் நீதியை நேசிக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் நீதியாக நடந்து கொள்ள வேண்டும். அநீதி நடக்கும் பொழுது நாம் அங்கு சென்று நீதியை நடப்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் நீதியை நடப்பிக்கின்ற மக்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆனந்த தைலத்தினால் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. அக்கிரமத்தை வெறுத்து நீதியை நேசிக்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த 7 காரியங்களை நாம் பார்த்தோம். இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருக்கிறது, நம்மை நாமே இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. Thank you Jesus.